ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம சாதம் சப்பாத்திக்கெல்லாம் பொருந்துற மாதிரி கேப்சிகம் பொட்டேட்டோ வச்சு ஒரு மசாலா தான் பார்க்க போகிறோம். இதை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். மசாலா பண்ணுறதுக்காக நான் 2 குடைமிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு பச்சை குடைமிளகாயும் ஒரு சிவப்பு குடைமிளகாயும் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்ககிட்ட பச்சை குடைமிளகாய் இருந்தால் நீங்கள் அது மட்டுமே எடுத்துக்கலாம். அடுத்து 2 உருளைக்கிழங்கு எடுத்து அதை தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் அது கருத்து போகாமல் இருக்கும். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தையும் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இந்த மசாலாவில் சேர்க்குறதுக்காக ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக 4 காய்ந்த மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4 முதல் 7 வரமிளகாய் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் 5 பல் பூண்டு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ எல்லாம் நல்லா வறுத்து வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சு நல்லா ஆற விட்டுடணும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை சேர்த்துக்க போகிறோம். இந்த நிலக்கடலை தான் இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதுதான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நம்ம இந்த மசாலாவை தனியாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இது நல்லா அரையக்கூடாது, அரைஞ்சி அதோட டேஸ்ட்டே போயிடும். இப்போ நம்ம மசாலா பவுடர் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடான அப்புறமா அதில் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கணும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கணும். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்து வதக்கணும். உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் அதை வெங்காயத்துக்கு கூடயே சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துடலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 3 மினிட் வேக விடணும். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிக்கும். எடுத்ததுக்கப்புறமா இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து இதை வதக்கி எடுத்துக்கணும். அடுத்து திரும்பவும் மூடி போட்டு இதை 5 மினிட் வேக விட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு உருளைக்கிழங்கு வெந்து கிடைக்கும். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம், அப்போ உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வெந்துடும். இப்போ உருளைக்கிழங்கு ப்ரெஸ் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் அது வெந்து வந்திருக்கு. அடுத்து நம்ம குடைமிளகாயை ஆட் பண்ணிடலாம். கட் பண்ணி வச்சுருக்க குடைமிளகாயையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இந்த குடைமிளகாயையும் மூடி போட்டு ஒரு 3 மினிட் வேக விட்டு எடுத்துக்கணும். குடைமிளகாய் சீக்கிரமாக வெந்துடும், அதனால் 3 மினிட் வேக வச்சு எடுத்தால் போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுடரையும் இது கூட சேர்த்துடலாம். கூடவே இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். நம்ம முதல்ல கொஞ்சம் உப்பு தான் சேர்த்தோம், அதனால் இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த குடைமிளகாய் மசாலா எல்லாம் நல்லா பிடிக்கிறதுக்காக திரும்பவும் மூடி போட்டு ஒரு 2 மினிட் அப்படியே விட்டுடலாம். 2 மினிட் விட்டால் போதும், அது ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், எல்லாம் சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. உருளைக்கிழங்கும் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நமக்கு சூப்பரான குடைமிளகாய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, சாதம், வெரைட்டி சாதம் கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நிலக்கடலையோட டேஸ்ட்டு இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஷைனி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.